இதே போல அபிஷேக் இதே போல வேற டோர்னமெண்ட்ல இது மாதிரி இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரா, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் 50க்கு மேல அடிச்சிருக்காரா? ஆல்ரெடி இப்போ கரும்பாக்கத்தில் ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுன்னு வந்தது. இல்லை அதான் இந்த மாதிரி ரெகுலராக விளையாடின்னு இருக்கிறான் அபிஷேக். ஓ 50ஸ்லாம் நிறைய அடிச்சிருக்காரா? எல்லா பாலும் இதில் மட்டும் கிடையாது, கார்க்கு பாலும் சரி, டிச் பாலும் சரி, எல்லாம் ஆல்ரவுண்டு. ஓகே, நீங்கள் வந்து கார்க் பால் கிரிக்கெட் பால் விளையாடுறீங்க சொல்கிறீங்க. இந்த ரப்பர் பால் டோர்னமெண்ட்டு விளையாடுறதுனால இந்த இளைஞர்கள் மத்தியில் ஏதாவது இம்ப்ரெஸ் ஆகி அவங்களோட உடற்பயிற்சி, அவங்களோட ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நாங்கள் இங்கே நீங்கள் ஆரம்பித்ததுனால நாங்கள் ஆடுறோம்னு நினைக்கல. நாங்கள் வந்து ரெகுலராக எங்கள் ஏரியாவில் இந்த பால் தான் விளையாடின்னு இருப்போம் ஈவினிங் டைமில். இதனால தான் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஈஸியாக ஆட முடியுது. நன்றி நன்றி. அடுத்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறுகிறோம். Okay, smart guys versus young stars. Catchy name. நல்லா இருக்கு டீம் நேம் ரெண்டுமே. ஸ்மார்ட் கைஸ் versus யங் ஸ்டார்ஸ். போன மேட்ச் மாதிரியே இன்னொரு மேட்ச் அமையுமான்னு தெரியல. பட் ஒரு பெரிய ஒரு அல்ப ஆசை, போன மேட்ச் மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. பார்க்கலாம் பார்க்கலாம். ஹலோ ஹலோ. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் கோவளம் ஊராட்சியில் மிக பிரம்மாண்டமாக திருவிழா போன்று இன்றைய காலை தினத்தில் அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு குறு சிறு மற்றும் அமைச்சர் தாம்பா அன்பரசன் அவர்கள் துவக்கப்பட்டு வெற்றிகரமாக 7வது மேட்சை துவங்கப்பட உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளையிலிருந்து 11 ஆட்டங்கள் விளையாடப்பட உள்ளது. திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து அணிகளுக்கும் இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஷெட்யூல் பிரகாரம் தகுந்த நேரத்திற்கு இந்த விளையாட்டிற்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இங்கு நடத்துனர் கூறும் அறிவுரைகளை ஏற்று மற்றும் அமைச்சரின் விதி அவர்களுக்கு கூறுகின்ற அறிவுரையும் ஏற்று விளையாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். Smart guys won the toss and choose to bat first. Okay, நல்ல கட் ஷாட். ஐயோ கேட்ச் கைக்கு வந்த கேட்ச் விட்டுட்டாரு. என்னங்க என்ன எக்கச்சக்கமான டிராப் கேட்ச் பார்க்கறோம். சீரியஸ்லி எந்த வெட்டிக்கிளி கண்டுபிடிச்சோ ஹால்ல இருந்து எக்கச்சக்கமான டிராப் கேட்ச் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்திருக்கீங்களே. ஓகே, ஒரு வைடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிராப் கேட்ச் வேற. ஓகே, மறுபடியும் ஆஃப் சைடு தான் இருக்காரு. உடனே இது நல்ல விஷயம், ஆஃப் சைடு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல விஷயம். ஷாட்டுக்கு தாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ஆனா மாட்டேங்குது அவருக்கு. இந்த எண்டு ஆஃப் சைடுக்கு சூப்பரா இருக்கும். வைட், அது ஒரு வைடு வேற போட்டிருக்காரு. ஆக்சுவலா மதிப்பிற்குரிய கார்மேல் அண்ணன் மூத்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒரு டாட் பால். ஓகே, எட்ஜ் பட் ஆனா இருந்துட்டு போகுது. ஓகே, ஆக்சுவலா பவுலர் நேம் மட்டும் யாராவது சொல்லிருங்க ப்ளீஸ். மத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பவுலர் நேம் மட்டும் சொல்லுங்க. பரத். ஓகே, தேங்க்யூ.
சோஃபார் நல்ல ஓவர் தான். ஓகே, ஷாட் ஆஃப் சைடில் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி கடைசியாக அடிச்சிட்டாரு. ஓகே, 2 ரன்னு அண்ட் 2 ரன்னோட ஓவர் முடிஞ்சிருக்கு. எம்எஸ்டின்னு சொல்லிடலாமா? ம், ஓகே, அடுத்த ஓவர். இந்த கிரிக்கெட் போட்டி துவங்குவதற்கு முன்பிலிருந்து நம்மளுடைய இந்த அரங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருந்த ஜலால் பாய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலரான கருப்பு சிவப்பு வண்ணங்களை பவுண்டரி லைன் மற்றும் 30 யார்ட் சர்க்கிள்ல அருமையாக பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் அவருடைய கைவண்ணங்கள் தான் இங்கு விளையாடி இருக்கின்றது. அந்த வகையிலே ஜலால் பாய் அவர்களுக்கு மீண்டுமாக நாங்கள் நன்றியினை கூறிக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப நேரமா ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் என்ன மாட்டவே மாட்டேங்குது. கீப்பரோட பின்னாடி இருக்கிற ஃபீல்டர் சத்தம் இங்கே வரையும் கேட்குதுப்பா. டீமா பேசுறாங்க, ஆக்சுவலா நல்லா இருக்குது. ஃபைனல் ஓவர் சைட் ஒரு ஷாட் கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல, அதுவும் இல்ல, சிங்கிள் மட்டும் தான். நல்ல விஷயம் என்னன்னா டாட் பால் பெருசா கொடுக்காம சிங்கிள் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது பேட்டிங் டீமுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நோ பால் அம்பையர். எஸ், நோ பால்னு சொல்லி இருக்கிறாங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட்டும் கூட கொடுத்திருக்காரு. ஃப்ரீ ஹிட் பறக்குமா? ரொம்ப பேட்டை உயரத்துல வச்சிருந்தாரு, ஆனா பால் படல. கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரன் மட்டுமே. சில பேட்டர் வந்து அடிக்க ட்ரை பண்றாரு, பட் ஆனால் சரியா மாட்ட மாட்டேங்குது. ரொம்ப ஓங்கி ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இன்னொன்னு பவுலர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. அதேதான் நல்லா போட்டுட்டு இருக்காங்க. டாட் பாலா மாறுது. கீப்பர் பந்த பிடிக்கிறதா இருந்தாலும் ஜக்லிங் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. பாலை பிடிச்சிட்டு அப்படியே 2 தட்டு தட்டி அதுக்கப்புறம் இது பண்ற மந்திர இந்திரம் எதுவும் சொல்றாரான்னு தெரியல. நல்ல ஷாட்டு, லாங்ல ஆளு இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னொன்னு, அவங்க அடிக்கிற இடம் போடுற இடம் எல்லாமே வந்து கரெக்டா ஃபீல்டர் கரெக்டா போகுது. ஃபீல்டர்கிட்டே தான் போகுது, அதை தாண்டி பெருசா எங்கேயும் மூவ் ஆகல. பாருங்க பாருங்க, போயிருச்சுன்னு ஒரு பேரா. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. அந்த 4 பேர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டாப்ல. அடிக்கிறா இருந்தா அவரை அடிங்க. என்னண்ணா ப்ரோ? அதான் என்னென்னு கேட்குறேன். வாங்க வாங்க வாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. கீப்பர் மட்டும்தான் சும்மா கேட்கிறாரு, யாரும் கேட்கல. சரி, ஐயோ மறுபடியும் ஒயிட் பால் சிக்னல் பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ராஸ்ல ஒரு ரன் ஆட் ஆகுது.
சரி, அடுத்து இது அவுட். அப்பீல் கேக்குறாங்க, எல்லாரும் அப்பீல் கேக்குறாங்க. கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே தேர்ட் அம்பையர் கொடுத்துட்டாருங்க டிசிஷன். தேர்ட் அம்பையர் உங்களுக்கு வேலை வந்துருச்சு, டக்குன்னு போங்க. கம்ப்யூட்டர் ஜி பின்னாடி வராரு. யார் அந்த பைய? டிஆர்எஸ் வந்து கேப்டன் மட்டும்தான் அப்பீல் பண்ணணும். காலையில இருந்து எல்லாருமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்பையர் ஸ்ட்ரிக்ட், கேப்டன் சொன்னாதான் எடுப்பாங்க. சோ ஃபார் பவுலிங் தான் மாசா இருக்குது. லென்த் அட்டிக்கிறாங்க டம்மு டும்முன்னு. லென்த் மட்டும்தான் அவங்க அடிக்கிறாங்க, வேற லூஸ் பாலே குட்டுக்கல. நைஸ் பவுலிங். இருங்க இருங்க, வெயில் நிக்கிறீங்கன்னு புரியுது, வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். And distance stands not out. ரிவ்யூலாம் லாஸ் இல்லையா? டிஸ்டன்ஸ் ஸ்டாண்ட்ஸ்ல அதெல்லாம் இல்லையா? சரி சொல்லிட்டு. ஸோ ஃபார் நல்ல ஓவரு, நல்லா போயிட்டு இருக்குது. வரவங்கலாம் டாட் பால் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டுச்சுங்க, விக்கெட் விழுந்திருக்கு. எனக்கும் இப்போ உங்க சவுண்ட் கேக்குது ப்ரோ. நேரமா ஆள காணோம். அம்பையர் கையை தூக்கிட்டாரு. நல்ல ஒரு விக்கெட். டாட் பால் கிவ்ஸ் பிரஷர் கிவ்ஸ் விக்கெட் அப்படின்ற அந்த அடமொழி மாதிரி தான் டாட் பால் மாத்தி போட்டு ஓப்பனிங் பேட்டரை தூக்கி இருக்காங்க. நைஸ் பவுலிங் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். சோ ஃபார் பெருசா எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம போட்டுருக்காங்கப்பா. தூங்குனது நம்ம டிஜே மட்டும் இல்ல, நம்ம புள்ளிங்களும் தான். அவன் டயர்டாகி உக்காண்டாங்க போல ஓரமா. எந்திரிங்க பிள்ளைகளா. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட்ல அந்த ஓடுது போல, ஸ்டெப்ல இருந்து வெளியே வரல. ஓகே நைஸ், தேங்க்ஸ் ஃபார் தி என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ பிள்ளைங்களா. ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கிளீனா பேட்ல பட்டிருக்குதுப்பா. அதுவே நல்ல விஷயம் தான் பேட்டிங் டீமுக்கு. ரொம்ப நேரமா ஒரு பாலே படாம இருந்தது, பட் இது வந்து பட்டிருக்குது. ஃபைனலி லாஸ்ட் ஒன். இதெல்லாம் ஒரு யார்கர். டாட் பாலோட ஒரு முடியுதுங்க. ஏதோ டிஃபரெண்டா தெரியுது, நீ சொல்லு. என்ன டிஃபரெண்டா தெரிஞ்சு? பவுலர் தான் ப்ரோ. அபிஷேக் இருந்தான். ஆக்சுவலா இந்த பவுலர்கள் போட்ட ஓவர்ல குறையே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான பால் எல்லாமே. மஜாவான பவுலிங் சோ ஃபார். ஒவ்வொரு பாலையுமே சொருக்குன்னு சொருகுறாங்க. கண்டிப்பா பேட்டிங் டீம் ஏதாவது 2-3 பவுண்டரி அடிச்சே ஆகணும். ஏன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் மிகப்பெரிய ஒரு லோ டிஃபெண்டிங் ஸ்கோரை மறுபடியும் பார்க்குற மாதிரி ஆயிரும். ஸ்கோர் 15, ஸ்கோர் 15. So far நல்ல ஓவர் எல்லாருமே வந்து போட்டிருக்கிறாங்க, பெருசா பவுண்டரிஸ் எதுவும் கன்சீட் பண்ணாம. இவரும் இதே மாதிரி பண்ணணும். இந்த ஒரு முக்கியம் பேட்டிங் டீமுக்கு. இந்த அடிச்சா உண்டு, இல்லாட்டி அடுத்த 12 பந்துல ரொம்ப கஷ்டமாயிரும்.
இதுதான் அது எதிர்பார்த்ததா? புள்ளிங்கோ இல்ல புள்ளிங்க. ஷாட்டே, ஆனா அங்க ஆள் இருக்கிறாங்களா? அதையும் தாண்டி போயிருக்குது. போயிருச்சா இல்ல, அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். ஹைப் ஏத்துவான் பாருங்க. ஃபீல்டிங் ஒவ்வொருத்தரும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படி சும்மா நார்மலா பேச முடியும்? ரன் அவுட் பாசிபிலிட்டி. கொஞ்சம் மிஸ். உள்ள வந்துட்டார். நல்ல ஃபாஸ்டா ரன் ஓட்டாரு. உல்டாஸே, பட் சரியா படல. ஸ்கொயர் ரெகுல அங்க இருந்து ஓடி வராங்க. ரெண்டாவது ரெண்டு இல்ல, ஸ்ட்ரைக்ல வந்து வேணான்ட்டாங்க. இருந்தாலும் பேட்டருக்கு தைரியம் ஜாஸ்தி தான். பாதி தூரம் ஓடிட்டு சும்மா ஓடி வந்துட்டாரு. ரெண்டு பேட்டர்மே வந்து பவுண்டரிக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படா வரும்னு. ஆனா பவுலர் ஓகே. எங்க பறந்திருக்கு பவுண்டரிங்க. ஆக்சுவலா இப்ப ஆப்போனன்ட் டீம் யோசிப்பாங்களா உங்க வாயில மண்ணலி போடணும். பாட்டு முடிஞ்சு. எந்திரிக்கிறதுக்குள்ள ஆஃப் பண்ணிடுறீங்களா? ஓகே, மறுபடியும் ஒரு ஷாட். கேட்ச் ஜட்மெண்ட் கேட்ச். அடஷா, ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது வாய்ப்பு. பேக் டு பேக் சான்சஸ், பேக் டு பேக் மிஸ்ஸஸ். இன்னொரு ஷாட்டுங்க. அதே மாதிரி இறங்கி அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கேட்ச். பவுண்டரியா கொஞ்சம் பார்த்து சொல்லிருங்க. ரொம்ப தலிபா. ரன் அவுட். நல்ல த்ரோங்க பவுலர் கிட்ட இருந்து. நைஸ் ஓவர். பேக் டு பேக் சான்சஸ். மூணாவது பால் ஒரு சான்ஸ், பட் ஃபைனலாக அது ஒரு 1+ விக்கெட் ஆயிடுச்சு. பவுலர் நேம் யாருமே கேட்கலையா? சொல்லுங்க. பவுலர் நேம் சொல்லுங்க. கேட்கலங்க. உண்மையாலே கேட்கலையா? தமிழ் செல்வன். எனக்கு தான் காது கேட்கலையா? செவுட்டு மிஷின் வீட்டில் சொல்லு. மாட்டிக்கங்க ப்ரோ. ஃபைனல் ஓவர். கண்டிப்பா ஒரு 3-4 பவுண்டரியாவது தேவை ஒரு டீசெண்டான டோட்டலை போஸ்ட் பண்றதுக்கு. எஸ், ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்டிங் அப்ரோச் பண்றாரு. இன்சைட் த சர்க்கிள்குள்ள வச்சிருக்காரு ஃபீல்டரை. ஆஃப்ல ஃபுல்லா உள்ள, லெக்லயும் ஒரு ஃபீல்டர் தான் வெளில. 2 பேர் வெளியே. 2 பேரா? கரெக்டா லெக் சைடு தான் போட்டிருக்காரு பாரு. ஃபைனலுக்குள்ள ஒருத்தர் கண்ணாடியை கழட்டுறாங்க. ஓகே, கீப்பர் மட்டும் எதுக்கோ அப்பீல் கேட்குறாரு. பால் விட்டதுனாலயா? 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்.
இது இன்னொரு ஒரு விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸ்டார்டிங்ல இருந்து யாருமே ஒரு தப்பான பால் கூட போடவே இல்ல. போட்டாலும் அதை மேக் பண்ணிடுறானுங்க. போன தடவை நீங்க சொல்லி தான் பவுண்டரி போச்சு. பாத்துங்க. அதான். ஓ! நல்ல டெலிவரி ஆ. பவுலர் கிட்ட இருந்து. செம்ம பால் ஆக்சுவலா. இல்ல அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹைட் போட்டாரு, பவுன்சர் ஆக்குனாரு. நல்லாவே போட்டாருன்னு சொல்லணும். ஹைட்டை யூஸ் பண்றாருப்பா. அவரே ஹைட் தானே. கீப்பர் டைவ் அடிச்சும் பிடிக்க முடியலை. ஒயிட் பால். இந்த பால் ஓகே டாட் பால் தான். எஸ், கீப்பர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க காரணத்தினால பால ஓடி போய் பிக் பண்ணிடுறாரு. சர்க்கிள்குள்ள இருக்க ஃபீல்டரை அதோட பவுலிங் பாத்தீங்களா? பிடிச்சிடுறாரு. பவுலிங் போட்ட ஜோர்ல அடுத்த 2 ஸ்டெப்லயே ஓடிறாப்ல. ஓகே எச்சு 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 சூப்பர் கேட்ச்ங்க. பால் விட்டாரா? ஐயோ ஐயோ. சூப்பர் கேட்ச்னு நினைச்சேன்ப்பா. புடிச்சிருந்தா சூப்பர் கேட்ச். புடிச்சிட்டாருங்க. புடிச்சிட்டாங்க கட்டுறாரு. கையில பட்டு கீழே விழுந்துச்சான். அதேதான். ஓ எட்ஜுக்கு மட்டும் கேட்குறாரு அப்பீல். பட் ஆனா இல்ல. ஓகே வேணான்ட்டாங்க. செம பவுலிங்ப்பா சீரியஸ்லி இந்த டீமு. ஓகே கடைசியா வானத்தை நோக்கி 3 பேருக்கு நடுவுல ஆனா ஒருத்தர் கெத்தா புடிச்சிட்டாருயா. எஸ், ஒரு நல்ல கேட்ச். விக்கெட்டும் விழுந்திருக்கு. பெவிலியன் திரும்புறாரு பேட்ஸ்மேன். இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கா? முப்பத்தி 2 அடிச்சிருக்காங்க. 33 டார்கெட். இதே 31 ஒரு டீம் டிஃபெண்ட் பண்ணாங்க. இவங்க டிஃபெண்ட் பண்ணா பார்க்கலாம். ஓகே டைம் ஆயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் உள்ள வந்துருங்க. அண்ட் பேட்டர்ஸ் ஓப்பனிங் பேட்டர்ஸ் இறங்கிருங்க. பிடிச்சிடலாம். சவுண்ட் ப்ளீஸ். ஓகே 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 33 அடிச்சா வின். ஒரு கஷ்டமான ஒரு டிஃபெண்டிங் டோட்டல். பட் இதை வந்து ஒரு டீம் பண்ணி முடிச்சாங்க. இதை ஒரு டீம் இதுக்கு முன்னாடியே பண்ணி முடிச்சாங்க. 3 ரன் 4 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க.
அதே மாதிரி இவங்களும் செஞ்சு விட்டாங்கன்னா இதை விட்ட பெஸ்ட் மேட்சா வந்து நான் இன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா. அவ்வளவுதான். ஓகே, 33 டார்கெட்டு கரெக்டா பிளான் பண்ணி டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஓகே, பவுலர் வந்து அபிஷேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பவுலிங் டீம் ஆல்ரெடி பவுலிங்கில் டீசெண்டாக இதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. நல்லா டாட் பால் லென்த் பால்னு சொல்லிட்டு வச்சு வச்சு சூப்பராக சொருவிட்டாங்க. இதை வந்து அதே மாதிரி பேட்டிங்கில் ரெப்ளிகேட் பண்ணுவாங்களான்றதான் முக்கியமான விஷயமே இருக்குது. கம்மியான டார்கெட்டு அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. கடுகும் சிறுசு தான், ஆனால் காரம் பெருசு, பார்த்துக்குங்க. ரெண்டு பேரும் நடுவில் நைஸ் நைஸ் கேப் பிக்கிங். ஓகே, மூணாவது ரன் ஓடுறாங்க இல்ல. ஓகே, முதல் பாலே 2 ரன். நைஸ் நைஸ். டாட் பால்லாம் ஆட வேணாம், சும்மா தட்டி தட்டியாவது ஆடிடுவோன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல. பட் 2 பேரும் கரெக்டாக நடுவில் போயிருது. நல்ல ஷாட். ஓ சூப்பர் யார்க்கர் அட்டம்ப்ட். இறங்கி வந்தால் அடியும்ல. பால் ஓகே, இன்னொரு ஷாட் இன்சைட் அடிச்சு வெளியே 30 யார்ட் சர்க்கிள் தாண்டவில்லை. அதுவரையும் பவுலிங் டீமுக்கு நல்லது. சோஃபார் நல்ல ஓவர். நைஸ் ஸ்டாப். நானே பூச்சிக்கிறேன் அந்த ஒரு இதுதான். கேட்ச் பிடிக்கல. காஸ்ட்லி மிஸ். ஓகே இல்ல, காஸ்ட்லி மிஸ். ஏன்னா நீங்க ஒரு 33 ரன் தான் டார்கெட் அப்படின்னு வச்சிருக்கிறீங்கன்றப்போ கேட்ச் கண்டிப்பா கொஞ்சம் எடுக்கணும், இல்லாட்டி கஷ்டம்தான். லெக்கில் பட்டிருக்கு கரெக்டா. அண்ட் எஸ் ஓவர் முடியல. ஸ்கோர் 4. இன்னும் 29 ரன் அடிக்கணும் 4 ஓவருக்கு. ஓகே, காலையிலேருந்து இன்னைக்கு நிறைய கேம்ஸ் பார்த்தோம். பட் அதில் வந்து போன மேட்ச்சுக்கு முந்தின மேட்ச் ஒரு தரமான ஒரு டிஃபெண்டிங் 31 ரனில். அதுக்கு அடுத்த மேட்ச் ஒரு தரமான ஒரு பேட்டிங் ஃபீஸ்ட்டு வந்தார் ஒருத்தர் அபிஷேக் அப்படின்னு பேர் வச்சு அட்டி மாற்றி மாற்றி கிரவுண்டை சுற்றி காமிச்சிட்டாப்ல. இதான் ஆஃபு, அதான் ஸ்ட்ரெயிட்டு, இதான் லெக்குன்னு. இதுவும் ஒரு லோ ஸ்கோர் தான். அடிச்சு ஜெயிப்பாங்களா இல்லை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிப்பாங்களான்னு தான் தெரியல. ஆல்ரெடி 2 பெஸ்ட் மேட்சஸ் நீங்கள் பார்த்தாச்சு. இந்த மேட்ச் அதோட லிஸ்ட்டில் வருமானு பார்ப்போம்.
ஓகே, புதிய பவுலரா பாலாஜி உள்ள வந்திருக்காரு. ஓகே, எச்சு எச்சு வாய்ப்பு இல்ல. ஓகே, ஒரு எச்சோட இந்த ஓவர் ஆரம்பிக்குது. பெருசா ஒன்றும் இப்போ பேட்டிங் வந்து பண்ண தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு ரொட்டேட் பண்ணி முடிச்சாலே போதும். ஓகே, மறுபடியும் ஒரு எச்சு தான், பெருசா எதுவுமே வரல. அவங்க அடிக்கிற நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் பால் கரெக்டாக படல. இருந்தாலும் டாட் பால் ஆகாமல் அவங்களுக்கு ரன் வந்துகிட்டு இருக்குது, அது வரைக்கும் அவங்களுக்கு ஹாப்பி தான். ஆனால் பவுலிங் டீம் வந்து ஒரு டாட் பால் தவிர்த்து விக்கெட் எதிர்பார்க்கணும் கண்டிப்பாக. அவுட்டா அவுட்டா, எஸ் அதே மாதிரி தான் அவுட். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கணும்னு. ஓகே ஓகே ஓகே, பின்னாடிலாம் வரக்கூடாதா நீங்க? பேட்டர் பண்ணிட்டு ஃபேனா இருப்பாரோ? ஷார்ட் அடிச்ச விரம் அந்த ஒரு விதம் அப்படிதான் இருந்தது டக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகே, பெருசாக ட்ரை பண்ணால் மேட்சை வின் பண்ணி அவங்க டீமுக்கு கொடுத்தாலே ஓகே தான். ரைட், விக்கெட் எடுத்துருக்குறாங்க இந்த ஓவரில். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் யோசிச்சு போட்டால் இன்னொரு விக்கெட்டு கேரண்டி. இன்னொரு விக்கெட் விழுந்துச்சுன்னா பேட்டிங் டீமுக்கு ஒரு ப்ரெஷர், பட் பவுலிங் டீம் ஒரு நல்ல கம்பேக். கம்மியான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டில் இருக்காமல் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கே போச்சுங்க? ஓகே, ஃபைனலி ஒரு ரன் அது வந்துடுது. அவங்களுக்கு தேவை டீசெண்டாக ரொட்டேஷன் மட்டும்தான். ஏதோ ஒரு ஓவர் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு போதும். ஓகே, கேட்ச் கேட்குறாங்க, பட் ஆனால் ஒய்டு கொடுத்துருக்குறாங்க. 2 more, last 2 in this over. You can't escape from the length ball. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. இன்னொரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்கு. ஓகே, அடடடடடா அடடடடா. ஃபேன்ஸ் எவ்ரிவேர். ஐயோ, செம்மையான ஒரு கேட்ச் அட்டெம்ப்ட். ஆனா மேபி நின்று பிடிச்சிருந்தாங்களா பிடிச்சிருந்திருக்கலாம் போலயே. ஆகாஷ், அவரே தான் தலையில அது அடிக்கிறாரு. வந்து வெறும் பாறைன்னு சொல்லக்கூடாது. எஸ், கப்பிள்ஸ் பாறை. கப்பிள்ஸ் பாறை. ஓகேவா? கப்பிள்ஸ்க்காக தான் couples அந்த பாறைன்னு பாறைங்க பேர் கொட்டி தெரியுமா? வச்சிருக்கோம். சாரி, என்ன சிங்கிளா இருக்கிறது தெரியாது. இல்ல, ஒரு வாட்டி நீயே மாட்டிப்பான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓகே, அது மூலமா ஒரு பவுண்டரியும் பேட்டிங் டீமுக்கு கிடைச்சிருக்குது.
ஸோ மாம்ஸ் அங்கே நிறைய பேர் வராங்கன்னா அப்படியே பிடிச்சி போடுங்க. நம்ம லாஸ்ட் டைம் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஆக்சுவலா அது ஸ்டார்டிங்லேயே கேட்டோம்னா பயந்து ஓடிடுவாங்க. வரவங்க நீங்கள் போனோடனே லவ்வர்ஸான்னு கேட்டுறாதீங்க, அப்புறம் உடிச்சு ஓடிடுவாங்க. வாங்க உமாபதி, சேர் கேர்ள்ஸ் கூட நீங்க எப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 16. ரெடியா வந்திருக்கீங்களா? ஓகே. இது என்ன கோவா கடற்கரை கொஞ்சம் ரன் தான். நீங்க ரெண்டு பேரும் வரது அப்படிதான் இருக்கு. பவுலிங் டீம் கண்டிப்பா நிறைய விக்கெட் எடுக்கணும். இங்க வந்து சியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுறாங்களோ இல்லையோ மாம்ஸ், கேஷோட டான்ஸ் லாஸ்ட் சீசன் கேஷோட டான்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன் ஆயிருக்காங்க. அவர் எப்போ ஆடுவாங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்தது எல்லாமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இல்ல, நம்ம புள்ளிங்களுக்கு ஃபேன்ஸ். டிஎம் உமாபதி அவர்களை அதேதான். வருக 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 என வரவேற்கிறோம். டிஎம் உமாபதி. ஓகே, அடுத்த ஓவர். வெயில்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. யார் பக்கம் சாதகமா இருக்கு போகுதுன்னு தெரியல. ஐயோ, ஓகே அம்பையர் நோ பாலா பார்த்து சொல்லுங்க. யா நோ பால் கன்ஃபார்ம். எஸ், ஏன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. நோ பால் தான், ஃப்ரீ ஹிட்டு. டீசெண்டா ஒரு சூப்பரான ஒரு ஷாட் ஆடினா நல்லா இருக்கும். ஓகே, லோ ஃபுல் டாஸு, பெருசா கனெக்ஷன் இல்ல, அங்க ஆளும் இல்ல, ஓடி தான் எடுக்கணும். 2 ரன்னா 3 ரன்னா தான் கணக்கு. ஸோ இன்னைக்கு நாளில் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. லைவ் ஸ்ட்ரீமிங் டீம்லேருந்து கேமராமேன் எல்லாருமே அண்ட் சியர் லீடர்ஸ்லேருந்து நம்ம டிஜே, அவர் எப்படி மறக்க முடியும்? அவர் தான் ஃபுல் டே எல்லாரையுமே வைப்பில் வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம பேச மாதிரி அப்படியே கிளைமேட் லைட்டாக மாறுது, நல்லா இருக்குப்பா. டக்குன்னு சில்லுன்னு காத்தடிக்குது. ஓ ஆகாஷ் ப்ரோ, இங்க இன்னொருத்தவங்களும் நம்மளை வைப்பில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்க. அதாங்க உண்மை. சொல்லுங்க. இந்த அப்படியா? ஓகே. கிரிக்கெட் திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற முன்னாள் கோவளம் ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் இப்பொழுது மேலைக்கோட்டையூரில் செயலாளராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சங்கர் அண்ணன் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். அண்ணா சங்கர் அண்ணா வணக்கண்ணே. இன்னொரு ஃபுல் டாஸே பட் மிஸ் ஃபீல்டு. போன வருஷமும் நீங்க வந்து சிறப்பா எங்களுடைய கிரிக்கெட்டை வாழ்த்துட்டு போனீங்க. உங்க மேலைக்கோட்டையூர்ல இருந்து எத்தனை டீம் வந்திருக்குன்னு வந்து சொல்லுங்க. நீங்க 6 அடிச்சிடுவீங்களா? நீங்க 6 அடிச்சுனா எங்க அண்ணன் சுந்தரன் உங்களுக்கு பரிசு கொடுத்துருவாரு. இந்த ஓவர் கொஞ்சம் மோசமான ஓவரா மாறுமா? மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ் தான், சிங்கிள். bowling டீம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங் டீமுக்கு ஒரு 2 பவுண்டரி கிடைச்சா இப்போதைக்கு அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் ஆவாங்க. இன்னொரு விக்கெட் கிடைக்குமா? ஐயோ, கொஞ்சம் மிஸ்ஸிங்க. ஆகாஷ், எவ்வளவு பாலுக்கு எவ்வளவு அடிக்கணும்? 9 ரன் அடிக்க வேண்டும். 14 பால். கேட்ச், எச் லீடிங் எச். வாய்ப்பே இல்லைங்க. எஸ், 13 பால்ல 8. ஆக்சுவலாக சில மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, சில மேட்ச் இதுவாக போச்சு. ஆனால் நம்ம டிஜேவும் சரி, நம்மளோட புள்ளிங்கோ சரி, நம்மள எல்லாருமே நல்லா வைப்ல வச்சிருக்காங்க. எஸ், அவங்கள திரும்பவும் வைப்ல வைக்கிறதுக்காகவே இங்க விக்கெட் ஆயிருக்காங்க. ஆமாங்க, இங்க விக்கெட் விழுந்துருச்சுங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க, இங்க டிஜே பாட்டு போடுங்க. ரைமிங்ல போடுவீங்கன்னு நினைச்சேன், உங்களை நம்பி ரைமிங்கா நான் பேசினேன். பொறுமைசாமி தேடிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
எங்க கோவலம். ஏரியா பாண்டிச்சேரி. உங்க ஏரியா? இல்ல இப்போதைக்கு எங்க ஏரியா கோவலம். ஆஹா. மைக் ஆஃப் ஆயிடுச்சுங்க. இருந்துட்டு போகுது. நான் பேசுறது கேட்கலையா? என் வாய்ஸ் கம்மி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நான் பேசுறது கேட்கலையா? டயர்டா எவர் சரி, ஹலோ. விக்கெட்டோட அடுத்த பால். ஓகே, பறந்து விட்டது. இன்னும் 2 அடினா. ஓகே, 2 ரன் அடிச்சா வின்னு. ஓகே, நோ பால். அது வெளிய. அதேதான் முடிச்சு விட்டாரு. முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். சோ லோ ஸ்கோர் இன் டிஃபெண்ட் ஒன்று பார்க்கலாம் நான் ஆசைப்பட்டேன். பட் ஆனா அந்த பேட்டரி கனவுலையும் கூட நடக்காத ராஜா முடிச்சு விட்டாரு. மேட்ச் வின்னு. டான்ஸ். பரவாயில்ல, எல்லாரும் ஆடலாம். மிகவும் அற்புதமாக விளையாடிய யங்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் அழகுநத்தம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அணியினரை பரிசு மேடை அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ பரிசுக்கு முன்னாடி இன்னொரு பரிசு என்னன்னா, நமக்கு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. அண்ட் அந்த கொஸ்டினில் கரெக்டாக பதில் சொன்னவங்க யாருன்னா இப்போ லைவ்ல வரப்போகுது. எஸ், 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அண்ட் அந்த ஆன்சர் கரெக்டாக சொன்னவங்க யாருன்னு என்னோட கமெண்டேட்டர் இங்கே சொல்ல போறாரு. ஃபெரோஸ் போன் எடுங்க. ஜெயிச்சது மணிமேகலை, சுகன்யா வேலு, கோவளத்தை சேர்ந்தவர்கள் 1000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்னு கரெக்டாக சொல்லி பதில் சொல்ல அனைவருக்கும் நன்றி. நாளைக்கும் இதே மாதிரி, நாளைக்கு மட்டும் இல்லை, அடுத்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுங்க, வின் பண்ணுங்க, மாஸ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக இன்னைக்கு விளையாண்ட டீம் எல்லாருமே தாறுமாறாக விளாண்டிங்கப்பா. யாருமே குறையெல்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அன்றைக்கி அவங்களோட டே இல்லை, அவ்வளோதான். வந்து பெருசாக சொல்கிறதுக்குலாம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. மற்றபடி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே டாப் டக்கரு. இந்த மணலையும் இந்த உச்சி வெயிலையும் நமக்காக நம்ம வெயிலில் இருந்து பொறுக்காம அம்பையரிங் பண்ண அம்பையர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்ம டிஜே ப்ரோ அண்ட் நம்ம சவுண்டு சிஸ்டம், நம்ம சோஷியல் மீடியா லைவ் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் உங்களுக்கும் நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய டோர்னமெண்ட்டை அமைச்சு கொடுத்த நம்ம கமிட்டி எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நாட் பட் லாஸ்ட் லீஸ்ட், வைபு குறையாமல் வச்சுக்கிட்ட உங்களோட டிஜே ப்ரோ அண்ட் டிஜே ப்ரோ அரவிந்தா. ஓகே, டிஜே அரவிந்த் மிகவும் அற்புதமாக விளையாடி புள்ளிங்க அந்த எல்லாருக்கும் நன்றி. அணிக்காக வெற்றி வாய்ப்பை ஈட்டி தந்த தமிழ் செல்வன் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வழங்கப்படுகிறது. 3 6 அடிச்சிருக்காரு அந்த டீமுக்காக. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேன் ஆஃப் த மேட்ச் பிரகா, மேன் ஆஃப் த மேட்ச் அவர் பேர் என்ன? ரித்திஷா. ஒன்பது ரன்னு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. தமிழ் செல்வன் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது. தமிழ் செல்வன் அந்த விருதினை வழங்குவதற்காக எல்லோரும் நம்மளுடைய ஊராட்சியை வந்து ஒரு தலைவராக இருந்து வழிநடத்துறதை பார்த்துருப்போம். ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் டைமில் எங்களோட ஊராட்சியை வழிநடத்தி கட்டமைப்பித்த எங்களுடைய செயலாளர், முன்னாள் செயலாளர் அருமை அண்ணன் சங்கர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு ஒரு அழகான ஊராட்சியை தலைவர் இல்லாத காலத்தில் மிக அருமையாக வழிநடத்தி இந்த ஊராட்சியை திறம்பட செயல்படுத்தினார். அந்த வகையிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் சங்கர்ண்ணா, மேலக்கோட்டையில் இருக்கிறீங்க, இந்த டோர்னமெண்ட்டை பற்றி அந்த ஊரில் என்னென்ன சொல்லுங்கண்ணா, இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எப்படிலாம் பேசிக்கிறாங்க? நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, இங்கே கேமராவுக்கு முன்னாடி சொல்லுங்கள், கூச்சப்படாதீங்க. ஒரு மேலக்கோட்டை ஒரு பெரிய ஊராட்சியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களை நம்பி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இப்படி வெக்கப்படாதீங்க. நன்றி. கேப்டன்
கேப்டன் கேப்டன் இங்க வாங்க. கேப்டன் வாங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. கேமராமேன் ஃபோக்கஸ். அவங்க எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்துக்கணும். கேப்டன், உங்க டீமை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் இந்த கிரிக்கெட்டை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. பேச மாட்டேன்றீங்க, என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க? அது கேம் இல்லையா? இங்கேயும் பேசணும். இளைஞர்கள் வந்து இது போல வெளியே வந்து உங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு தான் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணிருக்கீங்க, சாதிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இந்த டோர்னமெண்ட்டை பத்தியாச்சும் ஒரு சில வார்த்தைகளாச்சும் சொல்லுங்க. வேற யாராவது பேச? வாங்க வாங்க பிரதர். இந்த டோர்னமெண்ட்டை பத்தியும் உங்க டீமை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களால் முடிஞ்சது சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களாக தான் விளையாடுவோம். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எல்லாம் ஈவினிங் டைம் ஆனால் நாங்கள் ஸ்டம்பர் பால் எடுத்து கிரவுண்டுக்கு வந்துடுவோம். அது இந்த மாதிரி நாங்கள் விளையாண்டுக்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுகிறப்போ எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் என்ன சொன்னார், இந்த மாதிரி கோவத்தில் ரப்பர் பாலில் டோர்னமெண்ட் நடக்குதுடா, போய் என்ட்ரி பண்ணுங்கடா அப்படின்னாரு. நாங்களாம் அவர் பேச்சு கேட்டு போய் என்ட்ரி கொடுத்தோம். இங்கே வந்து ஜெயித்தோம். கன்ஃபார்ம் இந்த கப்பில் எதனா ஒன்று நாங்கள் தூக்குவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கன்ஃபார்ம் இந்த கப்ல இருந்து ஏதாவது ஒன்று தூக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால